அன்பு நண்பர் அனைவருக்கும் ஹெர்போக்கர் வந்து நடத்துவார். நிறைய பார்த்தீங்கன்னா, அந்த ஆண்மை குறை உள்ளவங்க நிறைய பேர் எங்கள்கிட்ட தொடர்பு கொண்டு கேட்குறது, இயற்கையாக எங்களுடைய குறைபாடை சரி பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்பாங்க. நல்ல விஷயங்க. நீங்கள் இயற்கையாக என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ மருந்துகள் எல்லாமே இயற்கை தான். நீங்கள் கேட்குற இயற்கை வந்து ஃபுட்டில் சரி பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. நம்ம நடைமுறை வாழ்க்கையில் ஏதாவது சரி பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. நல்ல விஷயம். என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு குறைபாடு வருவதற்கு முன்னால், அதாவது குறைபாடு ஆரம்பிக்குன்னு தெரிஞ்ச உடனே அந்த சிம்டம்ஸ் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இதே மாதிரியான கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் கரெக்டாக இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆரோக்கியமான உணவு வகைகள், ஆட்டுக்கால் சூப்பு, வாரத்துக்கு ஒரு நாள் செவுரொட்டி வாங்கி சாப்பிட்றது, தினசரி முட்டைகள் அவிச்சு சாப்பிட்றது, நேந்திரம்பழம் அப்படிங்கிற எங்கள் ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா ஏத்தம்பழம் என்று அழைக்கப்படுற நேந்திரம்பழம், அந்த மாதிரியான பழங்கள் சாப்பிட்றது, இயற்கையான ஜூஸ், அதாவது செயற்கை இல்லாத குளிர்பானம் இல்லாத ஜூஸ் குடிக்கிறது, சிவப்பு பழம், செந்துழுவன் என்று அழைக்கப்படுற சிவப்பு பழங்கள் சாப்பிட்றது, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு பட்ஜெட்டே ஆயிரும். அதாவது சாதாரணமாக வீட்டு உணவை தவிர சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆட்டுக்கால் சூப்பெல்லாம் 40 ரூபா 30 ரூபா ஆயிடுது. லிவர் சாப்பிட்றீங்க, ஈரல் சாப்பிட்றீங்க, எல்லா சாப்பாடுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உடலுக்கும் உடலில் உள்ள நரம்புகளுக்கும் தேக ஆரோக்கியத்திற்கும் அதிகப்படியான வரக்கூடிய உணவுகளை சாப்பிட்டா மட்டும்தான் உங்களுடைய இழந்து போன இனி இழக்க வரும் எதிர்காலத்தில் நமக்கு வந்து குறைபாடு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறத சரி பண்ண முடியும். நீங்கள் ஒரு அளவுக்கு நல்ல மாதிரியான குறைபாடுகள் வந்த பிறகு வந்தாச்சு, குறைபாடு வந்தாச்சு, இப்போ நம்மளால் உடல் பண்ண முடியல, ஆண்மை குறைவுன்னு வந்தாச்சு, நமக்கு தெரிஞ்சு போச்சு, என்ன செய்யன்னு தெரியல, மனைவிட்ட சொல்ல முடியாது, இந்த மாதிரி சூழ்நிலை வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து மருத்துவம் பார்க்காம வைத்தியரை சந்திக்காமல் இயற்கையில் நம்ம சரி பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் குறைபாடுகள் கூடிக்கிட்டு இருக்குமே தவிர அந்த குறைபாடுலேருந்து நீங்கள் மீண்டு வர முடியாது. ஏன் அப்படின்னா ஒரு அளவுக்கு தான் உங்களாலையும் சாப்பிட முடியும். சரிங்களா? உங்களுக்கு இந்த மூலிகையில் பஸ்மம் செய்கிறது, மூலிகை செய்கிறது, மருந்து செய்கிறது அப்படியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குறைபாடை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த வைத்தியரையும் மருத்துவரையும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் எப்படி சரி பண்ணுவீங்க? இந்த மூலிகை பஸ்ப் ஐட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அதிகப்படியான குறைபாடை தீர்க்கிறது மட்டும் இல்லாமல் இழந்து போன குறைபாடை மீட்டு கொண்டு வரது மட்டும் இல்லாமல் இன்னும் குறைபாடு இல்லாமல் இருக்கிறதுக்கு சரி பண்ணுறதுக்கு தான். இந்த மாதிரியான வெளியே சொல்ல முடியாத குறைபாடுகளை நீங்கள் மருத்துவரை அணுவி மருத்துவரை சந்தேகப்படாமல் காசு விரையாதுன்னு நினைக்காம நீங்கள் நினச்சால் மட்டும்தான் நீங்கள் எதிர்கால வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது குழந்தைகள் சந்ததி வேணும்னு நினச்சாலும் முடியும், தங்களுடைய இல்லற வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியும், மனைவியை திருப்திப்படுத்த முடியும், கோர்ட்டு வாசலுக்கு போகாமல், டைவர்ஸ் வராமல், கணவன் மனைவிக்கு உள்ள கருத்து வேறுபாடு வராமல் பாதுகாக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சித்த வைத்திய மருத்துவரை நீங்கள் நம்பி தான் ஆகணும். வேறு வழி இல்லை. மருத்துவர் மேலே குறை சொல்வதும் மருத்துவருக்கு மேலே நம்பிக்கை இல்லாமல் அவர் ஏமாற்றுறாங்க, அந்த மருந்து சரியில்லை, நான் மருந்து எவ்வளோ சாப்பிட்டாலும் சரி வரல அப்படின்னா அது உங்கள் உடல் சம்பந்தமான குறைபாடை தவிர மருத்துவருடைய குறைபாடு கிடையாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா குறைபாடு வருவதுக்கு முன்னால் தீர்க்கறதுக்கான உணவு விஷயத்தில் நல்ல மாதிரி பண்ணி ஒன்றில் பண்ணுங்கள். இல்லை குறைபாடு வந்துட்டு அப்படின்னா மருத்துவரை அணுகுங்க. எப்படியாவது உங்களுடைய குறைபாடை தீர்க்கிறது மட்டும்தான் உங்கள் லட்சியமாக இருக்கணுமே தவிர இதில் வேறு எந்த விதமான விஷயங்களும் பண்ண முடியாது. இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல ஒரு ஆடியோ வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.